குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் ஒரு 3 பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சிறுகதையான ஒரு குட்டி கதை ஒன்று, மற்றொன்று மொழிப்பயிற்சி, அடுத்தது வாசிப்பு பயிற்சி. இந்த மொழிப்பயிற்சியில் என்ன பகுதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பற்றி நாம் வாசிப்பு திறனை வளர்த்து கொள்ளுதல், அதை பற்றி இப்போ நம்ம பாடத்தலைப்பாக நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக ஒரு குட்டி சிறுகதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த குட்டி சிறுகதைக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீயா நானா என்ற ஒரு போட்டி போன்ற அமைப்பில் இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிறுகதையில் நீயா நானா அந்த தலைப்பை கேட்டாலே நமக்கு என்ன தோணுகின்றது? நீயா நானா என்றால் போட்டி பாது தான் இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த நீயா நானா என்ற தலைப்பில் விட்டு கொடுத்து போவதுதான் நல்லது. இங்கே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அந்த மனப்பக்குவம் இல்லாத போன்ற ஒரு சிறுகதையானது இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நல்ல தன்மையோடு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. இந்த நீயா நானா என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட அந்த குட்டி சிறுகதையில் 2 கதை மாந்தர்களாக 2 பூனைகள் இங்கே பங்கேற்கின்றன. அந்த 2 பூனைகளும் எப்படி விட்டு கொடுக்காமல் நடந்து கொள்கின்றது, ஆபத்தின் போது ஒருத்தருக்கு உதவி செய்து கொள்கின்றது. அந்த ஆபத்தான தருணத்தில் எப்படி அந்த இன்னொரு பூனை உண்டு வேகமாக செயல்பட்டு அதை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக அந்த கிடைக்கக்கூடிய பொருளானது தனக்கும் கிடைக்க வேண்டும், பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை பங்கேற்கின்றது. ஆனால் தன்னை அறியாமலே அந்த சிக்கலை மாட்டிக்கொண்ட அந்த பூனைக்கு உதவி செய்வதற்கு தாமாகவே தன் மனமானது இசைந்து அந்த வேலையை செய்ய நினைக்கின்றது. மாணவர்களே, இப்பொழுது அந்த குட்டி சிறுகதையின் பாடப்பகுதியினுடைய அமைப்பினை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாமா? ஏரி ஒன்று அங்கு உள்ளது. அந்த ஏரியில் மீன் பிடிப்பதற்காக 2 பூனைகளும் 2 படகுகளில் செல்கின்றன. அப்பொழுது 2 பூனைகளும் என்ன சொல்லிக் கொள்கின்றன? மீன் எனக்குத்தான் கிடைக்கும் என்பது போன்ற 2ம் விவாதம் செய்கின்றன. அடுத்த படத்தை பாருங்கள் மாணவர்களே. 2 பூனைகளும் தூண்டில் போடுகின்றன. மீனை பிடிப்பதற்காக தூண்டில் போடுகின்றன. அந்த தூண்டில் கம்பில் ஒரு நரம்பு போன்ற ஒரு அமைப்பில் நூல் போன்ற நரம்பினை செய்யப்பட்ட ஒரு அமைப்பிற்கும் அந்த நரம்பினுடைய நுனியில் ஒரு நுனியை இந்த குச்சியில் அந்த கம்பில் கட்டி விடுவார்கள். இன்னொரு நுனியில் ஒரு கொக்கி போன்ற அமைப்பு ஒரு வளைவாக இருக்கும். அந்த வளைவிலே மண்புழு இருக்குல்லையே, அந்த மண்புழுவை பிச்சு அதை சொறி வச்சுருப்பாங்க. அதனுடைய மாமிச அந்த ஊனுடைய அந்த வாடையை கண்டு அந்த மீன் அதை தின்பதற்காக வரும். அப்படி அந்த புழுவினை அரைச்சரித்து சாப்பிட்டு இருக்கும்பொழுது என்ன செஞ்சிடும்? அந்த கொக்கியானது தொண்டைக்குள்ளே மாட்டிக்கும். அப்படியாக அந்த 2 பூனையும் 2 தூண்டிலை ஆளுக்கு ஒரு தூண்டிலாக போடுகின்றன. மீன் எனக்குத்தான் கிடைக்கும் என்பது போன்ற நீ பிடிக்கின்றாயா நான் பிடிக்கின்றாய் என்ற அந்த ஒரு சவாலுமாக என்ன செய்கின்றது? 2மே அங்கே போட்டி போடுகின்றன. 2 பூனைகளும் தூண்டில் போட்டதில் ஒரு பூனையினுடைய நரம்பானது அந்து விடுகின்றது. இன்னொரு பூனையினுடைய தூண்டிலில் பெரிய மீனானது மாட்டிக்கொள்கிறது. அந்த இன்னொரு பூனையினுடைய தூண்டில் அறுந்து போனது எளிதாக வேகமாக அந்த கம்பில் இருந்த அந்த நரம்பு அப்படியே ஈஸியாக எளிதாக எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இன்னொரு பூனையினுடைய
தூண்டிலில் மாட்டிக்கொண்ட பெரிய மீனானது அந்த எடை தாங்காமல் என்ன செய்கின்றது, வெயிட் தாங்காமல் அப்படியே உள்ளே இழுக்குது. இந்த பூனையினால் பேலன்ஸ் சொல்லுவோம்ல, சரியாக அதை பிடித்து கொள்ள முடியாமல் உள்ளே இழுப்பது போன்ற இதில் திணறுது. ஐயோ நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், நம்மளை உள்ளே இழுக்குதே, நமக்கு அந்த பூனை வந்து உதவி செய்யுமா அப்படின்னு போல் ரொம்ப சங்கடப்படுகின்றது. அப்போ என்ன செய்யுது, அந்த பூனையானது மற்றொரு பூனை அந்த தன்னுடைய தூண்டிலை போட்டுவிட்டு உடனே அந்த இன்னொரு பூனையினுடைய படகிற்கு தாவுகின்றது. அந்த உதவக்கூடிய எண்ணமுடைய பூனையானது இன்னொரு பூனைக்கு உதவி செய்ய தன் படகிலிருந்து அந்த பூனையின் படகிற்கு தாவி சென்று உதவ எண்ணுகின்றது. உடனே 2 பூனையும் சேர்ந்து அந்த தூண்டிலை, கனமான அதிகப்படியான எடையை கொண்ட அந்த மீனுடைய தூண்டிலை 2ம் சேர்ந்து என்ன செய்கிறது, தன் படகிற்கு இழுத்து சென்று தூக்கி வைத்து கொள்கின்றது. பிறகு 2 பூனையும் சேர்ந்து அந்த கரைக்கு வந்து அந்த ஏரியின் கரைக்கு வந்து விடுகின்றது. அந்த பிறகு அந்த 2 பூனையும் சேர்ந்து அது எப்படியான எடையை கொண்டு அந்த மீனை எடுத்து செல்கின்றது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த 2 பூனைகளுக்கும். இது ஒரு பூனை மட்டுமே இருந்திருந்தால் என்ன செய்திருக்கும்? மாணவர்களே, இதிலிருந்து என்ன தெரிகின்றது உங்களுக்கு? பிறர் செய்யக்கூடிய செயலை நாம் செய்ய முடியும் என்ற திறமை இருந்தால் என்ன செய்யலாம்? நீயா நானா என்று போட்டி கொள்ளலாம். சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அங்கே நடந்திருந்தால் அதில் தான் ஒருவர் மட்டுமே வெற்றி பெறவோ அல்லது அந்த ஆபத்திலிருந்து தன்னை மீட்டு கொள்ளவோ முடியாது. அப்படிங்கும் பொழுது என்ன செய்து கொள்ள வேண்டும்? பிறருடைய உதவியை நாட வேண்டும். அந்த இடத்திலே போட்டி போடக்கூடாது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். பரவாயில்லை, ஒரு மீன் கிடைத்தாலும் 2 பேரும் பாதி பாதியாக பங்கு போட்டு கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல இரக்க குணமும் விட்டு கொடுக்கும் தன்மையும் அங்கே இருந்திருந்தால் அந்த 2 பூனையுமே ஒரே படகிலே சென்று 2 பக்கம் தூண்டிலை போட்டு இருபுறமும் கிடைப்பதற்குரிய பொருளை பாதி பாதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அங்கே நடந்திருக்கும். ஆனால் 2மே என்ன செய்து விட்டது? நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு நீ பிடிக்கின்றாயா, நான் மீனை பிடிக்கின்றேனா என்ற ஒரு சவால் போல இங்கே எடுத்துக்கொண்டது. ஆனால் 2மே ஒன்று தோற்றுவிட்டது போன்று அதனுடைய தூண்டிலில் மீன் சிக்கவில்லை. இன்னொரு தூண்டிலில் பூனையினுடைய தூண்டிலில் சிக்கிவிட்டது. ஆனால் அதை அந்த நீரிலிருந்து அது எப்படியான எடையை கொண்ட மீனை தூக்குவதற்கு இயலவில்லை, அதனால் முடியவில்லை. அப்படின்பொழுது என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடுத்தவங்களோட உதவியை நாடுவதற்கு தூண்டுகின்றது. அப்பொழுது அந்த இக்கட்டான ஒரு சிக்கலில் உள்ள பூனைக்கு அந்த பூனை, நீ என்னை மட்டும் போட்டி போட்டு சொன்னாயே, இந்த இடத்துல நீயே தானா பார்த்துக்கொள் என்று சொல்லாது தன்னை அறியாமலே உதவக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு அந்த படகிற்கு தாவி சென்று தன் நண்பனான மற்றொரு பூனையை காப்பாற்றுகின்றது. கிடைக்கக்கூடிய பொருளையும் பாதுகாப்பாக 2மே கரை சேர்த்து விடுகின்றன. அந்த 2 பொருளையும் வைத்து கொண்டு மிகவும் சந்தோஷம் அடைகின்றன, மகிழ்ச்சி அடைகின்றன. இந்த இதில் 2 பாதியாக பங்கெடுத்து கொள்ளலாம். இங்கே என்ன தன்மை தெரிகின்றது? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அங்கே ஏற்படுகின்றது. மாணவர்களே, நீங்களும் பிறருக்கு கொடுத்து உதவும் தன்மையும் இருக்க வேண்டும். அதோடு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அல்லது அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ யாரிடத்திலும் தனக்கு என்ன ஒரு பொருள் கிடைத்தாலும் பங்கு போட்டு சாப்பிடலாம், பங்கு போட்டு கொடுக்கலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்கலாம். நீங்கள் செய்கின்ற இந்த நல்ல செயலெல்லாம் அவர்களும் இந்த நல்ல செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தும். அதனால் என்ன செய்ய வேண்டும்? பிறரிடத்தில்
விட்டு கொடுக்கும் தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பரந்த மனதோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வர வேண்டும். நல்ல பழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிறுகதை மூலமாக விட்டு கொடுக்கும் நல்ல மனப்பக்குவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இதே போன்று எப்பொழுதுமே இரக்க குணத்துடன் அன்போடும் பிறருக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் பெற வேண்டும். மாணவர்களே, இப்போ குட்டி சிறுகதை ஒன்று பார்த்தோம். அடுத்ததாக மொழி பயிற்சி பற்றி பார்க்கலாமா? மாணவர்களே, பல எழுத்துக்கள் கொண்ட ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அட்டவணைக்குள் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை எப்படி எழுத்துக்களை சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்க வேண்டும். அந்த எழுத்துக்கள் சேர்க்கப்பட்ட வார்த்தையானது பொருள் அர்த்தம் தர வேண்டும். இப்போ நிறைய படங்களாக இங்கே எழுத்துக்களிலே படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன படமெல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளே கொடுக்கப்பட்ட படங்களாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த அட்டவணைக்குள் 10 வார்த்தைகள் அடங்கியதாக எழுத்துக்கள் நிறைந்த அட்டவணை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 10 வார்த்தைகளுமே என்னென்னவென்றால் வெல்லம், தேங்காய், சேவல், பெட்டி, தேல், மேளம், பேருந்து, எறும்பு, கட்டெறும்பு, வெடி, மெழுகுவத்தி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, முதலில் 3 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த 3 படங்களுமே என்ன படத்தினுடைய அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது, என்ன வார்த்தை சொல் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கலாமா? இப்பொழுது முதலாவதாக வெல்லம், அச்சு வெல்லம் என்று சொல்வார்கள். அச்சிலே வார்க்கப்பட்ட அந்த வெல்லம், கரும்பு சாற்றிலே தயார் செய்யப்படக்கூடிய அந்த வெல்லம். அடுத்ததாக தேங்காய், தேங்காய் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அடுத்தது சேவல், அதிகாலையில் விடிந்து விட்டது என்பதை கூறுவது போன்ற ஒலி எழுப்பக்கூடிய அந்த சேவல், கொக்கரக்கோ என்று கூறக்கூடிய சேவல். இந்த 3 படங்களிலுமே எழுத்துக்கள் எவ்வளோ அழகாக கோர்க்கப்பட்டுள்ளது. இந்த 3 படங்களுக்குரிய வார்த்தைகளும் இந்த அட்டவணைக்குள் அமைந்துள்ளன. அடுத்ததாக 3 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பெட்டி, 3 எழுத்து சொல்லான பெட்டி. அடுத்ததாக 2 எழுத்து சொல்லான தேல், அது விஷப்பூச்சிகளில் ஒன்று. அடுத்ததாக கச்சேரியில் வைக்கப்படும் இசை கச்சேரி, இசையை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த இசைப்பொருளிலே ஒன்றான மேளம், 3 எழுத்து சொல்லான மேளம். பெட்டி, தேல், மேளம். அடுத்ததாக இன்னொரு 3 பொருள்கள் கொடுக்கப்பட்டு அந்த பொருள்களிலே எழுத்துக்கள் அடங்கியதாக அமைந்துள்ளது. 4 எழுத்து சொல்லான பேருந்து, ஆங்கிலத்திலே பஸ் என்று சொல்லுவோம், பேருந்து. சிற்றுந்து என்பது மினி பஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இங்கே பேருந்து என்பது பெரிய பஸ்ஸினை குறிக்கும். இந்து பேருந்து என்ற 4 எழுத்து சொல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கட்டெறும்பு, எறும்பிலே நிறைய வகைகள் உண்டு. அதில் கொஞ்சம் பெரியதாக இருக்கும், அதுதான் கட்டெறும்பு. இது கடித்தாலே அந்த இடத்திலே வீக்கம் கொடுக்கும். கட்டெறும்பு. கட்டெறும்பு என்பது 6 எழுத்து சொல்லிலே அமைந்துள்ளது, 6 எழுத்துக்கள் கொண்டதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக வெடி. வெடி என்பது, வெடி என்றாலே மாணவர்களாகி உங்களுக்கு மகிழ்ச்சி தான் இல்லையா? 2 எழுத்து சொல்லான வெடி. வெடியிலே நிறைய வகைகள் இருக்கிறது. பொதுவாக வெடி என்பது வெடித்து அந்த ஒளியினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். மகிழ்ச்சியும் ஒருபுறம் ஆபத்தான ஒரு நிலை.
மாணவர்களை வெடி என்றாலே உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. வே டி, வெடி என்பது இரண்டெழுத்து சொல்லானது. அந்த வே என்பது இங்கே உயிர் மெய் குரலெழுத்தாகவும் டி என்பது உயிர் மெய் குரலெழுத்தாகவும் இங்கே சொல்லப்படுகின்றது. இதில் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். உயிர்குறில், உயிர் நெடில், உயிர்மை குறில், உயிர்மை நெடில், மெய் எழுத்து, இந்த அமைப்பிலே இங்கே எழுத்துக்கள் நிறைய கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி ஒவ்வொரு படங்களில் உள்ள எழுத்துக்களை வைத்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அடுத்ததாக 6 எழுத்து சொல்லான மெழுகுவத்தி. மே லு ஹு வா இத்தி, மெழுகுவத்தின்னு சொல்வார்கள். ஆனால் மெழுகுவத்தி என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. மாணவர்களே, அடுத்ததாக ஒரு 9 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த படங்களில் உள்ள எந்தெந்த படத்திற்கு என்னென்ன பெயர்கள் என்பதை பற்றி நீங்கள் படங்களை பார்த்தாலே தெரிந்து கொள்வீர்கள் இல்லையா? 9 படங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 9 படங்களுக்குரிய பெயர்கள் ஒன்று மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. 8 படங்களுக்கான பெயர்களை மாணவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக கொடுக்கப்பட்டது ஆமை, இரண்டாவதாக கொடுக்கப்பட்டது பூனை, மூன்றாவதாக ஆந்தை, நான்காவது நத்தை, ஐந்தாவது தவளை. அதற்கு கீழாக ஆறாவதாக குதிரை, ஏழாவதாக முதலை, எட்டாவதாக யானை. மேலே பார்த்தால் மைனா என்ற பறவையினுடைய பெயர் அது மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதனால் அதை கடைசியாக இங்கே நான் குறிப்பிட்டேன். முதலாவதாக ஆமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமையானது நீரிலும் நிலத்திலும் வசிக்கக்கூடியது, கடலிலும் இருக்கும். ஆமைகளில் பல வகையான ஆமைகள் உண்டு. அடுத்ததாக பூனை. பூனை புலி வகையை சார்ந்தது. பூனைகளிலே பூனை பல நிறங்களை உடையதாக இருக்கும். இது வீட்டு பூனையாக இருந்தால் பால் குடிக்கும். வெளி பூனைகளுமே என்ன செய்யும்? பாலை கண்டா குடிச்சிடும். மீன், இந்த மாதிரி எலி, இதுதான் அதுகளுக்கு உணவு. அடுத்ததாக ஆந்தை. ஆந்தை என்பது ஒரு பறவை. அது கண்கள் பெரிதாக இருக்கும். இரவிலே தான் இது இரை தேடும். பகலிலே தூங்கும், இரவிலே விழித்திருக்கும். அடுத்ததாக நத்தை. நத்தை நீருக்குள்ளே அந்த சேறு மாதிரி சகதி இருக்குல்லையே, அதுக்குள்ளே வசிக்கும். வலை வச்சு வசிக்கும். நத்தை முதுகில் ஒரு ஓடு போல் இருக்கும். அந்த ஓட்டுக்குள்ளே தன் உடம்பை சுருக்கி கொள்ளும். இரை தேடும் பொழுது அது வெளியே வரும். அடுத்ததாக தவளை. தவளை நீரிலும் வசிக்கும், நிலத்திலும் வசிக்கும். தத்தி தத்தி தாவி தாவி செல்லக்கூடிய ஒரு வகையான உயிரினம். பறவை இனங்களில் ஒன்றான மைனா. இது தானியங்கள், சிறு புழு பூச்சி இதுகளெல்லாம் கொத்தி சாப்பிடக்கூடிய தன்மை உடையது. அடுத்ததாக யானை. விலங்குகளிலே மிகப்பெரிய உருவம் கொண்ட யானை. அதற்கு முரம் போன்ற காது, படர்ந்த காது அமைப்பு, நீளமான தும்பிக்கை, கை அமைப்பு. அதுதான் உணவினை அந்த கை தும்பிக்கையாலை பெற்றுக்கொண்டு சாப்பிடும். தண்ணீரை இறைத்து தன் மேலே ஊற்றிக்கொள்ளும். இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கெல்லாம் யானுடைய தும்பிக்கை பயன்படும். கால்களெல்லாம் தூண்கள் போன்று இருக்கும். பெரிய பன்னாசால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய பகுதியை உடைய, வயிற்றை உடைய யானை. அடுத்ததாக முதலை. நீரிலும் நிலத்திலும் வசிக்கக்கூடிய ஒரு ஊர்வன அந்த வகையை சார்ந்த முதலை. அது நீருக்குள் கிடைக்கின்ற மீன்கள், பிற விலங்குகளையும் அடித்து உண்ணும். இந்த டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் முதலை பற்றி போடும் பொழுது அது எப்படி இரையை பிடிக்கின்றது, என்ன இரையெல்லாம் பிடித்து சாப்பிடும் என்பதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக குதிரை. குதிரைக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்குது. புறவி, பரி அப்படின்னு சொல்லி குதிரைக்கு வேறு பெயர்கள் எல்லாம் உண்டு. குதிரை என்பது வேகமாக ஓடக்கூடியது. இது மாட்டு வண்டியை போல் குதிரை வண்டியை இங்கே
வச்சு அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி, குதிரை வண்டியை பயன்படுத்தினார்கள். குதிரை அழகானது. இதனுடைய உணவாக தாவரங்களைத்தான் உண்ணும், மற்ற விலங்குகளைப் போன்று கிடையாது. மாணவர்களே, ஒரு சிறுகதை மூலமாக நல்ல பழக்கங்களையும் பண்புகளையும் தெரிந்து கொண்டீர்கள். அதோடு வாசிப்பு பயிற்சியாக எழுத்துக்கள் கோர்க்கப்பட்ட சொற்களை கண்டறிந்து அந்த பொருள்களுடைய பெயர்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்ததாக விலங்கினம், பறவை இனத்தை கண்டறிந்து அதற்குரிய பெயர்களை இட்டு தெரிந்து கொண்டிருப்பீர்கள்.